இந்த வருஷம் ஏஎல்பி எக்ஸாமுக்கு 9970 வேகன்சி இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணாட்டி உடனே அப்ளை பண்ணுங்கள். மே 19 தான் லாஸ்ட் டேட்டு. இன்னும் 5 days தான் டைம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நேயர்களே, நான் தீபக் டிஜி. ஸோ நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் பார்க்குற நிறைய பேர் வந்து ஏஎல்பி பற்றி தான் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேரோட ட்ரீம் வந்து லோக்கோ பைலட் ஆகணும் தான். ஸோ எப்படி லோக்கோ பைலட் ஆகுறதுன்றது நம்ம நீங்கள் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ முதல் கட்டம் பார்த்திங்கன்னா ஏஎல்பி தான். ஸோ நீங்கள் ஏஎல்பி தான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி முதல்ல ஏஎல்பி ஆக முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் படிப்படியாக முன்னேறி சீனியர் ஏஎல்பி ஆகலாம். சீனியர் ஏஎல்பி வந்து நீங்கள் ஏஎல்பிஸை ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அந்த அடிஷ்னல் ரோல் இது. நீங்கள் அடுத்து லோக்கோ பைலட்டாக ப்ரமோட் ஆவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கோ சூப்பர்வைசர் ஆவீங்க. சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே இருந்து எல்லா மல்டிபிள் ட்ரெயின்ஸும் நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஜோனில் வந்து எல்லா பைலட்டோடையும் கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு கீழே நிறைய லோக்கோமோட்டிவ் அசைன் பண்ணுவாங்க. ஸோ எல்லா லோக்கும் நீங்கள் கரெக்டாக ஓடுதா, சேஃப்டி, அப்புறம் ஆப்ரேஷன் சேஃப்டி எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏஎல்பி, அப்புறம் சீனியர் ஏஎல்பி, அப்புறம் லோக்கோ பைலட், அதுக்கப்புறமா உங்களுக்கு லோக்கோ சூப்பர்வைசர். நம்ம அடுத்தபடியாக லோக்கோ பைலட் ஆகிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்துடலாம். நீங்கள் ஒரு இந்தியனாக இருக்கணும். இரண்டாவதாக நீங்கள் 18 to 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஒரு சில ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா இல்லாட்டி ரிசர்வேஷனில் இருந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 33, 34 வரைக்கும் கூட அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஒரு 5 years வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓபிசிக்கு 3 years. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மென் மாதிரி சில கேட்டகரிஸ் இருக்குது. அதுக்கு டிஃபென்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 years பக்கத்தில் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருக்கணும், இல்லாட்டி 12th படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ ரயில்வே ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி சில ஐடிஐ கோர்சஸ் இருக்குது. ஸோ அது அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸு. ஸோ மொத்தம் 15 கோர்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே போதும். ஸோ இன்ஸ்டியூட் பேர் வந்து என்சிவிடி, எஸ்சிவிடி, இந்த 2 கேட்டகரி ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து நீங்கள் படிக்கணும். ஸோ எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி பல திங்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் வயர்மேன், மெஷினிஸ்ட்டு, அப்புறம் மெக்கானிக், டீசல், இந்த மாதிரி 15 கேட்டகரி மொத்தம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் முடிச்சிருக்கணும். அது 1 year கோர்ஸு தான். இது இல்லாட்டி நீங்கள் டிப்ளமோ பண்ணலாம். ஸோ டிப்ளமோ ஒரு சில கேட்டகரிஸில் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸு, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், இந்த 4 கேட்டகரியில் நீங்கள் டிப்ளமோ படிச்சிங்கன்னா அதுவும் எலிஜிபிள் தான். இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஆர்ஆர்பி, ஏஎல்பி எக்ஸாம் முன்னாடியே அப்ரெண்டிஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை நீங்கள் பாஸ் பண்ணி அப்ரெண்டிஸ் ஆனீங்கன்னா அது 1 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அது 1 year நீங்கள் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. அந்த 1 year முடிஞ்ச அப்புறம் நீங்கள் வந்து திரும்ப ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 3 தான் பாசிபிள் குவாலிஃபிகேஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆர்ஆர்பிக்கு வந்து மெட்ரிகுலேஷன், எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு ஐடிஐ படிக்கிறது, இது ஒரு பாத்து. ஸோ நீங்கள் பல வகையான ஐடிஐ கோர்சஸ் நீங்கள் பார்க்கலாம் இந்த லிஸ்ட்டில். இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பண்ணால் போதும். அடுத்ததாக நீங்கள் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ் பண்ணலாம், இல்லாட்டி 3 years டிப்ளமோ பண்ணலாம். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், இந்த 3 இதில். ஸோ இதெல்லாம் தவிர்த்து இன்ஜினியரிங் கூட அக்செப்டபிள் தான். ஸோ இன்ஜினியரிங் கோர்ஸ் நீங்கள் 4 year கோர்ஸ் படிச்சுன்னா கூட உங்களுக்கு ஏஎல்பி எலிஜிபிள் தான். நம்ம அடுத்து நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போகலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆர்ஆர்பி அஃபிஷியல் சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஏஎல்பி கேட்டகரியில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். உங்கள் நேமு, டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா May 19 வரைக்கும் டைம் இருக்குது. இன்னும் ஒரு 5 days டைம் இருக்குது. ஸோ May 19 நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் பே பண்ணுற டேட் வந்து May 21. ஸோ 21 நீங்கள் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஹால் டிக்கெட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் சைட் பார்த்துக்கலாம். இப்போ ஸோ ஆர்ஆர்பி சென்னை சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா நோட்டீஸ் போட்டிருக்காங்க. May 12 இருந்த டேட் வந்து இப்போ 19 மாற்றிருக்காங்க லாஸ்ட் டேட்டு. அதே மாதிரி ஃபீஸ் பே பண்ணுற டேட் வந்து May 21 மாற்றிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாகின் தான் பண்ணணும். ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ மேலே ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. அப்ளையில் வந்து க்ரியேட் அக்கௌண்ட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டேட்டாலாம் என்ட்ரி பண்ணுற மாதிரி பேஜ் வரும். மெயினாக அந்த நேமு, ஏஜ், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, இமெயில், ஓடிபிலாம் வரும். அப்புறம் நீங்கள் ஆதார் வச்சு லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ரோல் ஆகிடுவீங்க. அப்புறம் நீங்கள் ஃபீ பே பண்ணிக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஏஎல்பியோட பொறுப்புகள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஏஎல்பி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட். ஸோ ட்ரெயினை ஓட்டுறவர் வந்து லோக்கோ பைலட் தான். ஸோ கூட வந்து சேர்ந்து பணியாற்றவர் தான் ஏஎல்பி. முதல் கட்டமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்பீட் லிமிட்டை பார்க்கணும். அப்புறம் நீங்கள் வந்து சிக்னல் வந்து கவனிக்கணும்.
இப்போ ட்ரெயினோட ஃபங்க்ஷனிங் ப்ராப்பராக இருக்கான்னு நீங்கள் கவனிச்சிட்டே இருக்கணும். அடுத்து எமர்ஜென்சி வர்றப்போ சப்போஸ் ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, இன்ஜின் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உடனே டிசைட் பண்ணுறது வந்து ஏஎல்பி தான். ஸோ அடுத்து என்ன பண்ணலான்றது யோசிச்சு நீங்கள் வந்து லோக்கோ பைலட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் முக்கியமான வேலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினில் நிறைய பார்ட்ஸ் இருக்கும். மெக்கானிக்கல் பார்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸு, அப்புறம் ஏசி எல்லாமே இருக்கும். நான் இன்ஜினில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷனாக தான் நீங்கள் கவனிச்சிட்டே இருக்கணும். சின்ன சின்ன தவறுகள் ஏதாச்சும் நடந்தால் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அது. ஸோ மெக்கானிக்கல் ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி பிரேக்கில் கூட ஃபால்ட்டாக இருக்கலாம். ஸோ லோக்கோமோட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து நீங்கள் ப்ராப்பராக பார்த்து அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபைன் டியூனிங் பண்ணி நீங்கள் கரெக்டான ஸ்பீடில் போகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணணும் அது. அடுத்து நீங்கள் லோக்கோமோட்டிவ் எஃபிஷியன்சி நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். ஸோ டீசல் லோக்கோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் எவ்வளோ கன்சியூம் பண்ணுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனித்து ஃபைன் டியூன் பண்ணணும் அதை கரெக்டாக. நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கோட டிஃபெக்ட்ஸ் நீங்கள் கவனிச்சிட்டே வரணும். ஸோ சில ஏரியாவில் ட்ராக் வந்து சரியில்லாட்டி நீங்கள் ப்ராப்பராக கவனித்து விபத்துகள் நடக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அது இன்னொரு முக்கியமான வேலை ஏஎல்பிக்கு. நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா லோக்கோமோட்டிவ் மெயின்டெனன்ஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் நீங்கள் லோக்கோமோட்டிவ் வந்து சர்வீஸ் பண்ணணும். நான் ஏற்பட்ட காம்பனன்ட்ஸ் இருக்குது, இந்த கம்ப்ரஸர் இருக்கும், அப்புறம் ஆயில் கூலிங் இருக்கும். ஸோ எல்லாமே லெவல் செக் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது வந்து லோக்கோ பைலட் ஏஎல்பியோட வேலை தான். ஏஎல்பி அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே டிஜி தீபக்ஸ் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்கள் எக்ஸாமை. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில். இருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Deepak TG.